ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஓய்வு பெற்ற நீதிபதி வீட்டில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம் என்பது அந்த மாநிலத்தையே நடுங்க வைத்துள்ளது. இவ்வளவு துணிகரமாக கொடூரமான ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்த கொள்ளை கும்பலின் செயல் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாகியுள்ளது. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ரமேஷ் கார்க் தனது குடும்பத்துடன் இந்தூரில் வசித்து வருகிறார். இவருடைய மகன் ரித்விக் கடந்த 10ஆம் தேதியன்று ரித்விக் தன்னுடைய படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அதிகாலை 4 மணியளவில் இரும்பு கிரில் கதவை வெட்டி ஒரு கொள்ளை கும்பல் வீட்டிற்குள் நுழைந்தது. இதையடுத்து அந்த கொள்ளையர்களில் ஒருவர் படுக்கை அறையில் இருந்த அலமாரியை திறந்து நகைகளையும் பணத்தையும் எடுக்கிறார். இன்னொரு நபர் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த நீதிபதியின் மகன் ரித்விக்கை நோக்கி பயங்கரமான இரும்பு கம்பியை நீட்டியபடி நின்றுள்ளார். ரித்விக் தூக்கத்திலிருந்து எழுந்திருந்தாலோ அல்லது எதேச்சியாக திரும்பி படுப்பதற்காக லேசாக அசைந்திருந்தாலோ அடுத்த நொடியே அவரை இரும்பு கம்பியால் அடித்து நொறுக்குவதற்கு அந்த கொள்ளையன் தயாராக நின்று கொண்டிருந்தார். ஒருவேளை நீதிபதியின் மகன் விழித்திருந்தால் கொள்ளையர்கள் நிச்சயம் அவரை கொலை செய்திருப்பார்கள். அங்கு அலமாரியை திறந்தபோது பலமான அலாரம் ஒலித்தும் கூட நல்வாய்ப்பாக ரித்விக் தூங்கிக் கொண்டிருந்தார். நீதிபதி வீட்டில் அரங்கேறிய இந்த கொள்ளை சம்பவம் என்பது 4 நிமிடம் 10 வினாடிகள் நடந்துள்ளன. அந்த அறையிலிருந்து 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்த நிலையில் நீதிபதி வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை பதற வைக்கிறது. நீதிபதி வீடு உள்ள பகுதி என்றால் அதிக பாதுகாப்பு கொண்டதாக இருக்கும். அவ்வளவு பாதுகாப்பான பகுதிகளில் கூட கொள்ளையர்களால் எப்படி சுலபமாக நுழைய முடிந்தது என்று பலரும் அதிர்ச்சியுடன் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.